பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். பத்ர் யுத்தம் பற்றி ஒரு சிறிய தகவல், பத்ர் சஹாபாக்களை பற்றிய ஒரு தகவலை நான் உங்களிடத்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமக்கெல்லாம் தெரியும், ரமலான் மாதம் பிறை 17 வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மாவுக்கு பின்னால் பத்ர் யுத்தம் நடைபெற்றது. அதை பற்றி பல உலமாக்கள் ஜும்மாக்களையும் பேசியிருப்பார்கள், வேறு பல பயான்களில் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். இருந்தாலும் இன்றைய தினம் பத்ர் சஹாபாக்களால் அவர்களை நம்பி உதவி தேடியவர்களுக்கு எப்படி உதவி கிடைத்தது என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். பத்ரு மௌலுது ஓதுவாங்க. அந்த பத்ரு மௌலுதிலே வரக்கூடிய 2 ஹிக்காயத்திலிருந்து 2 செய்திகள். அதாவது கால ஷேக் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா, அஷேக் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னஹு உசிரபுனு அம்மில்லி ஃபி பிலாதில் முஷ்ரிகீன். முஷ்ரிக்கீங்கள் வாழக்கூடிய ஒரு ஊர்ல, ரோம் தேசத்துல, என்னுடைய சாச்சாவுடைய மகன் சிறை பிடிக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார். ஃபத்தலபர் ரோம் ஃபி ஃபிதாயி மாலம் கசீரா. அவரை விடுவிக்கணும்னு சொன்னாக்கா, அவரை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய பணம் வேணும் என்று சொல்லி அவர்கள் தேடினாங்க. பலம் நூத்துக்கு அழைத்தாகும். ஆனா எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, அவ்வளவு பெரிய பணம் எங்களிடத்துல கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. அதனால நாங்க என்ன செய்தோம்னு சொன்னா, அரசல்னா இலகி அஸ்மாக அஹ்லபதுன் ரலியல்லாஹு ஃபீ கிர்தாசின், ஒரு தாள்ல பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்களை நாங்க எழுதி அவர்களுக்கு அந்த என்னுடைய சாச்சாவுடைய மகனுக்கு நான் அனுப்பினேன். நான் அவருக்கு அதுல வசியத்தை செஞ்சிருக்கிறேன். இந்த தாள் இருக்கக்கூடிய பத்ர் சஹாபாக்களுடைய பேரை மனப்பாடம் செய்து கொண்டு அவங்களுடைய பொருட்டால நீ உதவி தேடிக்கோன்னு சொல்லி நான் எழுதி அனுப்பினேன். பிறகு அவர் எந்த விதமான தெண்ட பணமும் இல்லாம ஃப்ரீயாவே விடுவிக்கப்பட்டார். பலம்மா கதிமா அலைனா சால்னாஹு அன்சாரி. அப்ப அவரு அங்கிருந்து விடுவிக்கப்பட்டது எப்படி என்பதை நாங்க அவர்கிட்ட கேட்டோம். அப்ப அவர் சொன்னார், லம்மா வசலத் இலைய தில்கல் வரக்கத்துள்ளதே பீஹல் அஸ்மா. நீங்க அந்த பத்ர் சஹாபாக்களுடைய பேர் எழுதப்பட்ட அந்த தாள் எனக்கு கிடைச்சது. பால்து பீஹா கமா அவுசைத்தனி, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன். ஃபஸ்தஷாமூனி ஃபசாரு யதபாயஊனனி. அப்ப அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கொஞ்ச நாள் போக்கல அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன், ஒரு துர்ப்பாக்கியசாலியா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க. அதனால அவங்க என்ன எடுத்து வித்துட்டாங்க ஆட்கள்கிட்ட. இவனை எங்களுக்கு வேணாம், இவனை யார்த்தையா வித்துடுவோம்னு சொல்லி. எந்த அளவுக்கு விற்கப்பட்டேன்னு சொன்னாக்கா, என்னுடைய விலை வர வர குறைஞ்சிக்கிட்டே வந்தது. வக்கான குல்லு மனஸ்தரானே துசீபு முசீபத்து. என்ன வாங்குறவனுக்கு எல்லாருக்குமே சோதனையா தான் இருந்தது. படுகுஸ்து பிஸ்தமணி ஹத்தா பாஊனி பிசபது தினானிர. 7 திர்ஹம் அளவுக்கு என்ன விற்கிற அளவுக்கு நான் மிகவும் விலை குறைக்கப்பட்டேன். ஃபமா மலா அலா மனிஸ்தரானே பிதாலிக் இல்லா சலாசத்து ஐயாமின். அப்போ ஒருத்தன் என்னைய வாங்கினான், 7 திர்ஹத்துக்கு என்னைய வாங்கி அவன் வீட்டுல கொண்டு போய் வச்சான். ஹத்தா உசீப பி ஆலமி முசீபத்தில். எனக்கு அவன் செய்யாத அநியாயமே இல்லை. அகத யுஅதிபினி பியன்வா லதாபி. இப்படி அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, எனக்கு பலவிதமான சோதனைலாம் அவன் எனக்கு தந்துக்கிட்டே இருந்தான். அப்படி தந்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு சோதனை வந்து சேர்ந்தது. அப்ப அவன் பார்த்தான், வயகூலி அந்த சாஹிருன் வானலா அபியுக பல் அத்தகர்ரப பிகத்லிகல் சலிபி. நீ ஒரு சூனியக்காரன், உன்னை நான் வாங்கின நாள் இருந்து எனக்கு பெரிய சோதனை தான், அதனால நான் உன்னை விற்க மாட்டேன், நான் உன்னை கொல்ல போறேன் என்று சொன்னான். அப்படி நான் உன்னை கொண்டுட்டு உன்னை என்ன செய்வேன், அந்த சிலுவைக்கு பழி கொடுக்க போறேன்னு சொன்னான். ஃபமா லபிசா இல்லா கலீலன் ஹத்தா ரமஹத்துஹு தாபத்துஹு ஃபஷமத்துஹு வஜஹு. 3 நாள் கூட போகல அவன்கிட்ட இருந்து. அவன் வளர்த்து வந்த ஒரு மிருகம் அவனை குத்தி அவனை கொண்டு விட்டது, அவனுடைய முகத்தையே நுறுக்கி விட்டது. வமாத்தமின் ஹீனிஹி, அவன் அந்த நிலைமையிலே செத்து போனான். பிறகு அவனுடைய மகன் என்ன வாங்கினான், அவன் என்ன வச்சுக்கிட்டு அவனும் எனக்கு செய்யாத அநியாயம் ஒன்று இல்லை. பஸ்தார ஹபரி பைரன்னாஸ். அப்போ அவன் என்னைய பற்றிய செய்தி மக்கள் மத்தியில பரவியது. பகாலு லஹு, அவனுக்கு அந்த மக்கள் சொன்னாங்க, அஹ்ரிஜி ஹாதல் அசீர மின் பல்தத்னா. இந்த கேதி எங்களோட ஊர்ல இருந்து விரட்டிடுது, இவன் வானம் எங்களுக்கு. ஃபஅபா இல்லா கத்லி. அப்ப அவன் என்ன சொன்னான், நான் இவனை விரட்ட மாட்டேன், இவனை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் இவனை கொன்னுடுவேன் என்று சொன்னான். ஃபமா மலா இல்லா சலாசு தையாமின். 3 நாட்கள் கூட போவல்ல. ஹத்தா ஜாஅஹும் ஹபரு அன்ன சபீனத்துல் மலிக்கி. 3 நாள் கூட போகல, ஒரு செய்தி வந்தது, அந்த நாட்டுடைய மன்னனுடைய கப்பல் என்னவாயிட்டுன்னு சொன்னாக்கா நாசமா போயிட்டு இருந்துச்சு. கப்பல் கடல்ல வந்து கொண்டிருந்த கப்பல் நாசமா போய் விட்டது. அதிலிருந்த கதுலாஅத் பகான பையா இப்னுஹு அமாலும் கசீர். அதுல இருந்த அந்த பொருள்கள் எல்லாம் என்னவாயிட்டுன்னு சொன்னாக்கா எல்லாமே காணாம போயிட்டு என்று, அதெல்லாம் அடிபட்டு போயிட்டு சொல்லி அந்த அவங்களுக்கு செய்தி வந்தது. ஃபலம்மா பலக தாலிக்கல ஹபரு இலர் ரோமி அத்தவுல் மலிக்க வ அஹ்பரு பிஜமி மாகான ஷஹனி.
அப்ப அந்த ரோம் தேசத்துக்கு இந்த செய்தி வந்த நேரத்துல அந்த ரோம் மக்கள் என்ன அரசன்கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எப்ப இந்த கைதியான இந்த முஸ்லீமான இந்த கைதி எங்களை நாட்டுக்கு எப்ப வந்தாரோ அந்த இருந்து எங்களுக்கு எல்லாம் அநியாயம் தார எல்லாமே என்னவா போய்கிட்டு இருக்குது, எல்லாமே நாசமா போய்கிட்டு இருக்குது. இவர் எங்களோட ஊர்ல இருந்தே அனுப்பிடணும், இவர் வேணாம் எங்களுக்கு. ஆனா இவங்க கொலை செய்யணும்னு சொல்லி நிக்கிறாங்க. இவர் அனுப்பிடுவோம் என்று சொன்ன பொழுது என்ன சொல்லப்பட்டது, நான் வக்காலு லஹு மத்தா மக்கச ஹாதல் முஸ்லீம் இப்போ அறுதுனா ஹலக்குனா, இந்த முஸ்லீம் எங்களுடைய ஊருக்கு எப்போது வந்தாரோ அப்பெல்லாம் எங்களுக்கு அழிவுதான். வனஹனுலா நஷக்கு அன்னஹு மின் அவுலாதில் அன்பியா, நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் சந்தேகப்படுகிறோம், இது சாதாரண ஒரு முஸ்லீம் இல்ல, இவர் நபிமாருடைய வாரிசா இருக்கலாம், நபிமாருடைய பரம்பரையிலே வந்தவரா இருக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம், சந்தேகப்படுறோம். அப்ப அப்படி சொன்ன நேரத்துல இப்ப அரசல இளையர் மலிக்கு ஆத்தலக்கனே வாத்தானே வியத்ததீனாரில், அந்த அரசர் என்ன செய்யறாரு, என்னைய அனுப்பிட்டாரு. அது சும்மா அனுப்பல, 100 திருகங்களை என்கிட்ட தந்து அனுப்பினார். ஆரம்பத்துல என்ன விடுவிக்கிறதுக்கு என்கிட்ட பணம் கேட்டாங்க, ஆனா இப்ப என்னை சும்மாவே விடுவித்தாங்க. எனக்கு 100 திருகத்தை தந்து என்னை அனுப்பினாங்க. வஜ்ஜஹத்னி இலா பிலாதி, என்னை ஊருக்கு தயார்படுத்தி அனுப்பி வச்சாங்க. ஃபஹாதா சபபு ஹலாசி மினல் அஸ்ர், இதுதான் என்னை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சுருக்கமான விஷயம் என்று சொல்லி அந்த அந்த விடுவிக்கப்பட்ட மனிதர் சொன்னதாக அந்த செய்தியை இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சரித்திரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள். இது பத்ரு மொழி ஓதப்படும் போது இந்த ஹிகாயத் ஓதப்படும், அந்த ஹிகாயத்திலே வரக்கூடிய விஷயம்தான் இந்த விஷயம். அதே போல இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகிறது. என்னென்று சொன்னால், ஒருவியான் பாதுல் மகாரிபா, அதாவது மேல்நாட்டிலே உள்ள ஒருவர் பற்றி, ஒரு மனிதரை பற்றி கூறப்படுகிறது. கால, அவர் சொல்கிறாரு, ஹரஜ்து முசாஃபிரம் ஃபி சஃபீனத்தின் கபீரத்தின், நான் ஒரு பெரிய ஒரு கப்பல்ல ஒரு பிரயாணம் போய் கொண்டிருந்தோம். வக்கானபியா ஹல்கோன் கசீரு, நிறைய மக்கள் அதுல இருந்தாங்க. வஹாஜ பினல் பஹரு வஸ்தத்ரீஹு வாலமத் லம்பாஜு ஹத்தா அஷ்ரப்னா அல் ஹரிக்கி, அப்படி நாங்க கப்பல்ல போய்கொண்டிருக்கும் பொழுது காற்று பலமாக வீசி கடலெல்லாம் கொந்தளித்து நாம் உள்ள மூழ்கி விடுவோமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு காற்றும் கொந்தளிப்பும் கடுமையாக இருந்தது. ஃபகுன்னா பைன தாஇன் வபாக்கிம் வமுத்தலர்ரைன், அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு மத்தியில எல்லாருமே நாங்க அழுது கொண்டும் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சு கொண்டும் இருந்தோம், எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி. பக்காலி, அப்ப எனக்கு அவர் சொன்னாரு, பாலு அஸ்ஸாபி, எனக்கு சில பேர் கப்பல் இருக்கக்கூடிய சில பேர் சொன்னாங்க, அன்ன ஃபிஸ் சஃபீனதி ரஜுலன் மஜ்தூபன் ஃபஹல்லக அன் ததுஹப இலைஹி, இந்த கப்பலில் ஒரு மனிதர் இருக்கிறார், எல்லாருடைய மனதையும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார், உங்கள்கிட்ட அவர்கிட்ட போக முடியுமா? ஃபதஹபது இலைஹி, நான் அவரிடத்துல சென்றேன். வர ஐத்துஹு நாயிமன், நான் அவரை பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்காரு. கப்பலே தள்ளாடி கொண்டிருக்கிற காத்துல அந்த கடல் கொந்தளிப்புல எல்லாம் எல்லாருமே பயந்து கொண்டு அழுது கொண்டு துவா செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த ஆள் தூங்கி கொண்டிருக்கிறார். அவரை தூங்கி கொண்டிருக்கிறத நான் பார்த்தேன். வகுல்து இதா காணல் இஹாதல மிஸ்கீன் அக்குலுன், என்ன இது, எல்லாருமே இப்படி கஷ்டப்பட்ட நிலைமையில அல்லாடி கொண்டிருக்கிறாங்க, பயந்து கொண்டிருக்கிறாங்க, இந்த மனிதர் தூங்கி கொண்டிருக்கிறாரு, இவருக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா அப்படின்னு நான் நினைச்சேன். மா நாம வனஹனு பி ஹாதிஹில் ஆலத், எல்லாருமே இப்படி இந்த நிலைமையில இருக்கும்போது இவர் தூங்கி கொண்டிருக்கிறாரே. சும்மா வகஸ்துஹு பிர்ஜிலி, பிறகு என்னுடைய காலினால் நான் அவரை குத்தினேன். ஃபஃபாக வஹுவ யகூலு பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். அப்ப நான் காலால் அவரை குத்தின நேரத்தில் அவர் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் என்று சொல்லிக்கொண்டு அவர் எழும்பினார். அதோட பொருள் என்னன்னு கேட்டா, பூமியிலே வானத்திலேயும் எந்த ஒரு பொருளும் அல்லாஹ்வுடைய நாமத்துடன், அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லப்பட்டிருந்தால் துன்பம் செய்யப்படாதே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் கேட்கிறேன், அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த திருநாமத்தை கொண்டு அல்லாஹ் அவன் மிகவும் அறிந்தவனாக கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவர் அதை சொல்லிக்கொண்டே எழுப்பினார். ஃபகுல்து லஹு, நான் அவர்கிட்ட சொன்னேன், யா அபுதல்லா, அல்லாஹுடைய அடியாரே, அமா தரா மா நஹ்னு ஃபீஹி, நாங்க என்ன நிலைமையில இருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஃபஸகத்த, அவரை வாய மூடி அமைதியா இருந்துட்டார். வலம் யுஜிப்னி, எனக்கு அவர் பதில் தரல. ஃபகல்லம்துஹு மரத்தன் சானியா, 2வது தடவை நான் அவர்கிட்ட சொன்ன விஷயத்தை. ஃபகால ஹாக்க ஹாதல் கிர்தாஸ், ஒரு தாளை கொண்டு வர சொல்லி அந்த தாள்ல ஃபஜ்அல்ஹு ஃபீ முகத்திமி ஸஃபீனதி வஷிர் பிஹி இல ரியாஹி மின் ஹைசு யத்தி, இந்த கப்பல் எந்த பக்கமெல்லாம் திசை திரும்பி போகுமோ அந்த பக்கமெல்லாம் என்னது, அந்த காத்து அடித்து கப்பல் எந்த பக்கமெல்லாம் திரும்புமோ அந்த பக்கத்துக்கெல்லாம் இந்த தாளை நீங்க திருப்பி வைங்கன்னு சொல்லி ஒரு தாளை தந்தாரு. ஃபஹல்துஹு வஜஅல்துஹு கமா கால், அவர் சொன்ன மாதிரி நான் அந்த தாளை அப்படியே தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்தேன். ஃபகஷஃபல்லாஹு அன் பஸரி, அல்லாஹு தஆலா என்னுடைய பார்வைக்கு ஒரு காட்சியை காட்டினான். என்ன காட்சின்னு சொன்னா, ஃபைதன் ரிஜாலுன் அஹது பி அத்ராஃபி ஸஃபீனதி வஜர்ருஹா இலல் பர்ரி வரகதுஹா ஃபிர் ரம்லி,
சில மனிதர்கள், அல்லாஹ் எனக்கு ஒரு காட்சியை காட்டுறான், சில மனிதர்கள் எங்களுடைய கப்பலை, இந்த தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த கப்பலை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க, கரைக்கு வரைக்கும் இழுத்து கொண்டு வராங்க. கரைக்கு வந்து இழுத்து பீகி நாங்க என்ன நிலைமையில இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? பசக்கத்த அவரை வாய மூடி அமைதியா இருந்துட்டார். வலம் யுஜிபினி எனக்கு அவர் பதில் தரல. பக்கல்லம் துகும் மரத்தல் சானியா 2வது தடவை நான் அவர்கிட்ட சொன்ன விஷயத்த பக்கால ஹாக்க ஹாதர் கிருத்தாஸ் ஒரு தாளை கொண்டு வர சொல்லி அந்த தாளில் பஜாலூபி முக்கத்தமி சஃபீனத்தி இந்த கப்பல் எந்த பக்கமெல்லாம் திசை திரும்பி போகுமா அந்த பக்கமெல்லாம் என்னது அந்த காத்து அடித்து கப்பல் எந்த பக்கமெல்லாம் திரும்புமா அந்த பக்கத்துக்கெல்லாம் இந்த தாளை நீங்க திருப்பி வைங்கன்னு சொல்லி ஒரு தாளை தந்தாரு. கமாக்கால் அவர் சொன்ன மாதிரி நான் அந்த தாளை அப்படியே தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்தேன். பகஷஃபல்லா பசரி அல்லாஹு தாலா என்னுடைய பார்வைக்கு ஒரு காட்சியை காட்டினான். என்ன காட்சின்னு சொன்னா ஃபைதன் ரிஜாலுன் அஹது பியத்ராபி சஃபீனதி வஜர்ரூஹா இலல் பர்ரி வரகதுஹா பிர் ரம்லி. சில மனிதர்கள், அல்லாஹ் எனக்கு ஒரு காட்சியை காட்டுறான், சில மனிதர்கள் எங்களுடைய கப்பலை, இந்த தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த கப்பலை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க, கரைக்கு வரைக்கும் இழுத்து கொண்டு வராங்க. கரைக்கு வந்து இழுத்து மணல்ல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அது அல்லாஹ் தாலா என்னுடைய கண்களுக்கு காட்டினான். வகத் தகஸ்தரபி ஹாதிஹி லைலத்தி சுபுனுன் கசீரத்துன் கைர ஹாதிஹி. அப்ப எங்களுக்கு இன்னொரு செய்தியும் தெரியும், அந்த இரவுல வந்து அந்த என்னென்ன கப்பலெல்லாம் அன்றைக்கு அந்த வழியா வந்ததோ அத்தனை கப்பலும் உடஞ்சி நாசமா போயிட்டு எங்களுடைய கப்பல் மட்டும்தான் கரைக்கு வந்து சேர்ந்தது. பலம்மா காணமில்ல வதிஜா தினா ரீஹும் தையிபா. மறுநாள் காலையில எங்களுக்கு ஒரு அழகான நல்ல மனமுள்ள காற்று வந்தது. அஹ்ரஜன சஃபீனத்தை வினர் ரம்லி. அப்போ இந்த ஒரு இக்கட்டான நிலைமையிலிருந்து நாங்க என்ன செஞ்சோம், கப்பல்ல இருந்து வெளியேறி வந்தோம். வசிர்னா வெள்ளத்தை காணத்த மக்தூபத்தை பிளக்கிருத்தா அஸ்மாலு பத்ரீன். அப்பதான் நாங்க என்னது அந்த தாள்ல என்ன எழுதப்பட்டிருந்தது பார்த்தா சொன்னாக்கா அதுல வந்து பத்ர் சஹாபாக்களுடைய பேர் எழுதப்பட்டிருந்தது. ஃபஸ்ருனா நத்துலு அஸ்மா அஹம் ஹத்தா வசல்னா சாலிமீன். நாங்கள் பாதுகாப்பாக ஊருக்கு வந்து சேர்கின்ற வரைக்கும் பத்ர் சஹாபாக்களுடைய பேர் திருநாமங்களை ஓதிக்கொண்டே வந்து சேர்ந்தோம் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த பத்ர் யுத்தத்துல இன்னொரு பத்ர் மௌலிதுல இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறார். சுருக்கமா சொல்ல முடித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு போக நாடுகிறார். அவருடைய வீட்டுல யாருமே இல்லை. தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களில் யாரும் எடுத்து விடக்கூடாது என்பதற்காக அவர் பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்களை ஒரு தாள்ல எழுதிட்டு போறார். இவரு போய்த்தார் ஹஜ்ஜுக்கு. இவர் போன செய்தி கள்ளன்களுக்கு, திருடர்களுக்கு செய்தி வருகிறது. அந்த திருடர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த அவருடைய வீட்டுக்கு வருகிறார். வந்து ஏதாவது திருடிக்கொண்டு போகலாம்னு சொல்லி வீட்டு வாசலுக்கு வந்தா வீட்டுக்குள்ளே ஆயுதங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற சத்தம் கேட்கிறது. உள்ள ஆட்கள் பேசிக்கொண்டிருக்கிற மாதிரி எல்லாம் சத்தம் கேட்கிறது. திரும்பி போயிட்டாங்க. 2வது நாளும் வராங்க அதே சத்தம், 3வது நாளும் வராங்க அதே சத்தம். என்னடா இது, வீட்டுல ஹஜ்ஜுக்கு போயிட்டாருன்னு நினைச்சோம், வீட்டுக்குள்ள இவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்களே, சரி பாப்போம்னு சொல்லி போயிட்டாங்க. அந்த மனிதர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த திருடர்கள் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், நாங்கள் உங்களை வீட்டுக்கு திருட வந்தோம், ஆனா வீட்டுக்குள்ள நிறைய ஆட்கள் இருக்கிற மாதிரி வாள்கள் ஒன்றோடு ஒன்று உரசுற மாதிரி சத்தமெல்லாம் கேட்டுது. நீங்க மட்டும்தானே உங்க வீட்டுல இவ்வளவு காலம் இருந்தீங்க, ஹஜ்ஜி பண்ணது பிறகு யாரை வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னப்படுது. அவர் சொன்னார், நான் என்னுடைய வீட்டுடைய பாதுகாப்புக்காக பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்களை எழுதி ஒட்டிவிட்டு போய்விட்டேன். அந்த பத்ர் சஹாபாக்கள் தான் உள்ளே வந்து என்னுடைய பொருளுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்படியானால் அல்லாஹுடைய நல்லடியார்களை கொண்டு, சாலிகான அல்லாஹ் மீது பயந்து வாழ்ந்த இந்த சாலிகான நல்லடியார்களை கொண்டு நாம் உதவி தேடினால் அல்லாஹு தாலா நிச்சயம் நம்முடைய நம்பிக்கையை பாழாக்காமல் அதற்கான உதவியை தருவான் என்பதை இந்த செய்திகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதமான தேவைகளும் இருக்குது. அல்லாதவர்களுக்கும் தேவை இருக்கிறது. இப்ப நமக்கு அறிவை தருவது அல்லாஹ் தான். ஆனா அறிவை அல்லாஹ் தருவான்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருந்து அறிவு வருமா? ஸ்கூல்ல போய் படிக்கணும், ஓதனம் சொன்னா மதரசாக்கு போய் ஓதணும். அல்லாவா வந்து வீட்டுக்கு வந்து ஓதி தருவான். அப்ப அல்லாதான் ஹக்கீக்கத்துல செய்கிறான். மஜாசியாக எங்களுக்கு இன்னொரு ஒரு சபபை வச்சிருக்கிறான். பேனா வச்சு கை இருக்கக்கூடிய எல்லாருமே எழுதக்கூடிய திறன் உள்ளவங்க அல்ல. சில பேருக்கு எழுதவே தெரியாது எப்படி எழுதணும். அப்ப அல்லாஹ் அந்த திறமையை கொடுத்திருந்தா அது வரும். அப்ப பேனான்றது வேணும். பேனான்ற ஒரு எழுதுகோளாலதான், ஒரு கருவியினாலதான் நம்ம எழுதணும். அல்லாஹ் எனக்கு எழுத கற்றுத்தருவான்னு சொல்லி பேனாம் தேவையில்லை, பென்சிலும் தேவைன்னா கைவிரலால் எழுத முடியுமா? முடியாது. அப்போ அல்லாஹ் காரணங்களை வச்சிருக்கிறார். அது என்னென்ன காரணங்களோ, யார் மூலமா என்னென்ன உதவியை பெறணுமோ அந்தந்த அவங்க மூலமா உதவி பெறணும். இன்ஷா அல்லா. இப்ப பத்ர் சஹாபாக்களுடைய புரட்டைக்குள்ள தானே நம்ம இந்த விஷயங்களை பார்த்திருக்கோம். இப்போ ஒரு சிலர் பேர் சொல்லுவாங்க, அது எப்படி, அவங்க தானே கபருக்கு போயிட்டாங்க, கபருக்கு போனவங்கள்ட்ட நீங்க கேட்கிற இணை வைப்பு தானே சொல்லி. அதை ஏற்கனவே நேற்று கூட நம்ம என்ன சொன்னோம், வித்ரியா ஷரீஃபினுடைய தெளிவுரையில் நம்ம ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லா இது பற்றிய கபரிலே இருக்கக்கூடிய நல்லடியார்கிட்ட உதவி தேடலாம் என்ற தலைப்பில் வேற
பயான்கள் வெளிவரும். இன்ஷா அல்லாஹ் அது வரைக்கும் காத்திருப்போம். எங்களுடைய தொடர் காணொளியை நீங்கள் தொடர்ந்தும் பார்த்து வாருங்கள். உங்களுடைய துவாக்களில் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லா விதமான ரஹமத்தும் பரக்கத்தும் செய்து நோயில்லாத நீண்ட ஆயுளை தக்குவாவோட ஈமானோட வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.